வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரயில்வே பல்வேறு பழைய ரயில் பெட்டிகளை எல்லாம் மாற்றிவிட்டு புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளை அறிமுகப்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் ஒரு முக்கியமான ரயிலுக்கு புதிய ரயில் ரேக் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட இருக்கிறது. ஆமாம், எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் ஒவ்வொரு சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் மத்தியானம் 1 மணிக்கு கிளம்பக்கூடிய எர்ணாகுளத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது எர்ணாகுளத்திலிருந்து கோட்டயம் வழியாக கொல்லம் வந்து கொல்லத்தில் இருந்து புனலூர் செங்கோட்டை வழியாக தென்காசி ராஜபாளையம் வந்து அங்கே இருந்து விருதுநகர் வந்து காரைக்குடி அறந்தாங்கி பட்டுக்கோட்டை வழியாக திருவாரூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. மத்தியானம் 1 மணிக்கு கிளம்பக்கூடிய ரயிலானது மறுநாள் காலையில் 5:40 மணிக்கு வேளாங்கண்ணியை சென்றடைகிறது. நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய ரயில். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஈவினிங் 6:40 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் நண்பகல் 11:40 மணிக்கு எர்ணாகுளத்தை சென்றடையும் வண்ணம் ஷெட்யூல் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரயிலுக்கான பெட்டிகள் இப்போதைக்கு ஐசிஎஃப் வகையிலான டிஎல்எஃப் கோச்சுகள் வந்து இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை மாற்றி எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் இயக்கப்பட இருக்கிறது. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, அதிகப்படியாக எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளில் 22 பெட்டிகள் வரைக்கும் இருக்கும். ஆனால் மலைகள் மேல் செல்லக்கூடிய ரயில் அதில் பெர்மிட் பண்ணியிருக்கிறது 18 பெட்டிகள் மட்டுமே இயங்கலாம் அப்படின்னு பெர்மிட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரயிலானது 18 பெட்டிகளை கொண்ட எல்ஹெச்பி வகையிலான ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது. ஜூலை 7ஆம் தேதியில் இருந்து எர்ணாகுளத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது எல்ஹெச்பி வகையான பெட்டியோடு புறப்படும். அதே மாதிரி ஜூலை 8ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளோடு இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. வாரம் 2 முறை இயங்கக்கூடிய இந்த ரயிலை கூடுதலாக ஒரு சர்வீஸ் வாரம் 3 முறை இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை கூட இருந்துகிட்டு இருக்கு. ரயில்வே நிர்வாகம் அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. வருகிற ஜூலை 7ஆம் தேதியோடு இந்த ரயிலானது பழைய பெட்டிகள் மாற்றப்பட்டு புதிய பெட்டிகளோடு இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.